ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஒரு காஸ்டியூம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஸோ 2 பேரும் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அந்த கேம் சென்டர்லாம் காமிக்கிறாங்க. லைக் வழக்கம் போல் வந்து மார்க்கும் ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. லைக் மறுபடியுமே வந்து ஹீரோயினுக்கு வந்து அந்த பேட்டர்னை ஒழுங்காக பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மார்க்கும் வந்து இல்லை நீ எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன், இப்படி ஆடினா தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், லைக் டான்ஸை வந்து லைக் நல்லா ஃபீல் பண்ணி ஆடுற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அந்த பர்ஃபெக்டாக அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி லைக் அது ஒரு பாயிண்ட் மாதிரி வரும், அது வந்து பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் வந்து இல்லை அது சரி வராது போல அப்படின்ற மாதிரி அவங்க சோகமாயிடுறாங்க. மார்க்கோ தான் வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இருக்க ஃப்ரீ டைம்லாம் நான் யூஸ் பண்ணி உனக்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுன்ற மாதிரி லைக் மோட்டிவேட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நைட்டே லைக் 2 பேரும் வெளியே போகிறாங்க. அங்கே ஒரு ஜெயின் ஃபீல் மாதிரி இருக்கும், அது கார்னிவல் போல். ஸோ அவங்க வந்து ஜெயின் ஃபீல்டில் சுற்றிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நிறைய விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவனும் வந்து நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், ஏன்னா வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் அட்மையர் பண்ணியிருக்கேன், நீ வந்து உனக்கு தோன்ற விஷயத்தெல்லாம் ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு இதை நான் சொல்ல வேண்டியது, ஏன்னா நீ தான் வந்து உனக்கு தோன்றதெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்க, எனக்கும் அந்த மாதிரி இருக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்